வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ப்ராப்ளம்ஸ் இன் ஓல்ட் ஏஜ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். உடல்நல குறைவு என்பது வயது ஏற ஏற வயது மூப்பு அதிகமாக உடல்நல குறைவு சேர்ந்தே தான் இருக்கும். சில நேரத்தில் அந்த ஃபிட்னஸ்ன்ற வார்த்தை காட்டிலும் உடல் நலமாக இருப்பது, உடல் நலம் குறைவாக இருப்பது அப்படின்றது வரும்போது அதில் 2-3 வேரியேஷன்ஸ் பார்க்க வச்சுக்கலாம். நம்ம எப்படின்னு கேட்டால் we can arrive at 2-3 ஸ்டேஜஸ். சிலவங்களுக்கு ரொம்ப சோக்கேடு இருக்கும், சிலதெல்லாம் செய்ய முடியாது. சிலவங்களுக்கு சோக்கேடே இருக்காது, அது பாட்டுக்கு அவங்க ரொட்டீன் அவங்க பார்த்துப்பாங்க. சிலவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சில நேரத்தில் சோக்கேடு இருக்கும், அதுக்கு அப்பப்போ என்ன பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வெளியில் நார்மலாக வந்துடுவாங்க. ஸோ சுகக்குறைவு அப்படின்றதெல்லாம் உடல் நலத்துக்கு ஏற்புடையது இல்லை. உடல் நலமாக இருக்க வேண்டும் என்றால் சுகமாக இருக்க வேண்டும். குறைவு இருந்தால் உடல் நல குறைவு என்று பொருள் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் இதில் சிலவங்களுக்கு அலாங் வித் திஸ் சில நேரத்தில் அவங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த மறதி. வயது மூப்புன்னு சொன்னால் மறதி இருக்கும். இப்போ ஒரு 45 வயசில் சில செய்திகள்லாம் வேகமாக நம்ம நினைவில் வைக்கிறோம் அப்படின்னா, அதுபோல் 75வது வயசில் 80 வயசில் வேகமாக நினைவில் வச்சுக்க முடியாது. ஆனால் ஒரு 65 அந்த வயசை தாண்டிட்டோம், early ஓல்ட் ஏஜில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால், அப்போவே அவங்க மூளைக்கு கொடுக்கக்கூடிய சில செய்திகளை, சில பழக்க வழக்கங்களை, சில சின்ன சின்ன எக்ஸசைஸ், அதாவது தொடர்ந்து நம்பரை ரிவர்ஸில் சொல்கிறது, ரிவர்ஸில் சொன்ன நம்பர் போக அதை வேகமாக சொல்கிறது, அதெல்லாம் இருந்தால் அந்த நேரத்தில் நமக்கு அது என்ன பொருள் தரும், முக்கியமாக நம்மளோட பிரெயின் அலர்ட்னஸ், அதாவது தொடர்ந்து வேகமாக ஒரு பரபரப்பு இல்லாமல் செய்தியை சொல்லக்கூடிய அந்த திறமை இருக்கே, அது அவங்களுக்கு அப்படியே இன்டாக்டாக இருக்கும். தொடர்ந்து அவங்களால பேச முடியுமா இருக்கும். அந்த தொடர்ந்து பேசக்கூடிய செய்திகள் அது ரெலவெண்ட்டாக கூட இருக்கும். வெரி ரேர்லி இரலவெண்ட்டாக சொல்கிறதுன்றது 1 or 2 தான் இருக்கும். அப்போ சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம், அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அக்யூரேசி ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் ரிக்வயர்டு அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆமாம், சில நேரத்தில் அவங்க வருத்தப்படுறாங்க, அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களை பற்றி நம்ம தப்பாக பேசுகிறோம், இல்லை அவங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்கள நம்ம குறைபாடு உடையதாக என்ன பண்ணுறோம், வெளிப்படுத்தி காட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குதுன்னு வைங்க. சில நேரத்தில் அவங்க ரொம்ப வேகமாக இருக்கிறவங்களா இருந்தால் அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுவாங்க. சிலப்போ சத்தம் போட்டு அப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கும். அதனால் இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு அந்த விஷயம், நம்ம செய்கிற விஷயம் அவங்களுக்கு மனசில் ஒரு விருப்பமின்மை அது ஏற்படுத்தி தருது. இதில் இங்கே அவங்களுக்கு முன்னாடி நம்ம உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் இல்லை, அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு தான் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். இது அப்படி புரிஞ்சிட்டா வி ஆர் ஹேண்ட்லிங் தி ஓல்ட் ஏஜ் என்ன ஒரு எஃபிஷியண்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணுறோம்னு அர்த்தம். இதில் பர்சனல் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்க்கு இடம் இல்லை. ஓல்டு பீப்புளோட ரெக்குயர்மெண்ட்ஸ், அவங்களோட நீட்ஸ், அவங்களோட ஃபீலிங்ஸ், அதுக்கு தான் ரொம்ப முக்கியம். இந்த அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, சம்படி ஷுட் டேக் கேர் ஆஃப் அவங்களோட ரொட்டீன்ஸை யாரானா பார்த்துக்கணும். அவங்க என்ன டெய்லி மார்னிங் அப்ளூஷன்ஸ் முடிக்கிறதுலேருந்து எல்லா விஷயங்களும் அவங்க யாரான ஒருத்தர் பார்த்துக்கிட்டமான ஒரு கேர்டேக்கர் இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலே அதில் என்ன கிடையாது, வேறு ஒன்று எதிர்பார்ப்புகளும் இல்லை. ஆனால் அவங்களோட ஃபீலிங்ஸ்னு வரும்பொழுது தட் இஸ் ரிலேட்டட் டு அதர்ஸ் இன் த ஃபேமிலி, தி அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி ஷுட் ஆல்சோ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தட். அவங்களுக்கு சிலதெல்லாம் அக்யூரேஸியாக சொல்ல மாட்டாங்க, ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு அதை பற்றின ஒரு கருத்து, அதை பற்றின ஒரு விருப்பமின்மை, அல்லது அதை பற்றின ஒரு விருப்பம், ரெண்டுமே இட் வில் ப்ரிவேல் வித் தேம். ஸோ அக்கார்டிங்லி விச் எவர் இஸ் டாமினேட்டிங், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கலையா இல்லை ரொம்ப இஷ்டமாக இருக்குதா, விருப்பமாக இருக்கிறதா என்று கேட்டு அறிந்து அதற்கு தகுந்தாமல் அவங்களோட வேலையை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உதவி செய்தோமான அது அவங்களுக்கு ஓவர்வெல்மிங்லி தே ஆர் ப்ளீஸ்ட் வித் தட். ஸோ அந்த அடிப்படையில் முதியோர்களுடைய விருப்பம், அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். தோ தே ஆர் நாட் அக்யூரேட் இன் தேர் எக்ஸ்பிரஷன். அதில் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை தவறாக சொன்னால் கூட அவங்க ஃபீலிங்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தமான நம்மளோட, அதாவது வயது முதியவர்களை கவனித்துக் கொள்கிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் 1 to 11 நம்ம போட்டுக்கிறோம் ஒரு ரேட்டிங் ஸ்கேல் அப்படின்னு சொன்னால், இதுபோல் அவங்களோட பெரியவங்களோட வயது மூத்தவங்களோட உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு சொன்னால் அதுவே அவங்களோட கவனிக்கிறோம் என்ற அந்த ரேட்டிங் ஸ்கேலில் ஒரு 4-5 நம்பரை ஏற்றி கொடுக்கும். ஸோ பெரியவங்களுக்குன்னு சொன்னால் அவங்களோட உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேலைகளை செய்ய துவங்கினா ஓவர் த பீரியட் வி கேன் அகாமடேட் தி என்ன நல்லபடியாக கவனிச்சுக்கிறோம் அப்படின்ற அந்த டேக் நம்மளுக்கு கிடைக்குமா இருக்கும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.